தமிழக அரசின் வெளிநாட்டு கல்வி திட்டத்தின் கீழ் லண்டன் சென்று கல்வி பயில்வதற்கு நெல்லை அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் 2 தேர்வாகியுள்ளனர். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் சிறப்பாக கல்வி பயிலும் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களை தேர்வு செய்து வெளிநாட்டில் உயர்கல்வி கற்க செய்யும் திட்டத்தை கடந்த 2013ஆம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். தமிழக உயர்கல்வி மன்றமும் பிரிட்டிஷ் கவுன்சிலும் இதற்காக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் பட்ட மேற்படிப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் 25 பேர் மற்றும் 5 பேராசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். இறுதியாக பிரிட்டிஷ் கவுன்சில் மையத்தில் நடந்த தேர்வில் 22 மாணவிகள் 3 மாணவர்கள் என 25 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் நெல்லை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் மதுமிதா இந்து, ரீமா ஆகிய 2 தேர்வாகியுள்ளனர். இவர்கள் லண்டனில் உள்ள ஷெஃபீல்ட் ஹாலம் பல்கலைக்கழகத்தில் தங்கி பயில உள்ளனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த இந்த 2 மாணவிகளும் லண்டன் பல்கலைக்கழகம் சென்று பயில தேர்வானது கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் தமிழ்நாட்டிலேருந்து 25 பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷெஃபீல்டு ஹாலம் யூனிவர்சிட்டியில தான் நான் போய் என்னோட 3rd செமஸ்டர் படிக்க போறேன். என்னோட ஷெஃபீல்டு ஹாலம்ல மொத்தம் 8 பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஓவராலா வராங்க. அதுல நானும் ரீமாவும் 2 பேருமே சேம் யூனிவர்சிட்டிக்கு தான் போய் படிக்க போறோம். அப்பா ஆட்டோ டிரைவர். நான் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஃபேமிலியிலேருந்து தான் நான் இங்கே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இப்படி இது மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட் இல்லாத ஃபேமிலியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாலையும் வர முடியும் அப்படின்றதுக்கு எங்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த ஸ்கீம் கொடுத்துருக்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். 3rd செமஸ்டர் ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராம் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்டால் ஏற்படுத்தின ஸ்கீம் இதில் இப்போ செலக்ட் ஆகி என்னோட 3rd செமஸ்டர் நான் இப்போ யூகேல ஷெஃபீல்ட் ஹாலம் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறேன். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் அங்கே எங்களோட எக்ஸ்போஷர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது மூலமாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். லண்டன் சென்று பயில உள்ள மாணவர்களின் போக்குவரத்து செலவு, தங்கும் விடுதி, உணவு, தினசரி செலவு என ஒரு மாணவருக்கு 15 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 4,50 கோடி ரூபாய் அரசு சார்பில் செலவிடப்படுகிறது.